அண்ணே அண்ணே நீ யாரா யாரா நீ? என்ன அந்த உறவு இருக்க, அந்த ஞாபகம் உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? அப்பா என்ன துரோகி துரோகின்னு சொன்னது உன் மனசுல ஆழமா பதிஞ்சு நீ என்ன அப்படி நினைச்சு ஒதுக்கி வச்சுட்ட? அப்படிலாம் இல்லைண்ணே. என்ன ஸ்னேகா? நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்ட விஷயம் ராஜீவ் சார் தெரிஞ்சிருச்சு. ஏன்டா இப்படி பண்ண? அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் தோணலடா உனக்கு? ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு கையெழுத்து போடுறதுக்கு நான் லாய்க்கு இல்லாதவன் ஆயிட்டேன்ல. என்னென்ன இல்ல, நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் அவருக்கு மனசாரல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அண்ணே, உன் பிரச்சனைக்கு நடுவில் என் பிரச்சனை வேற. அட விடுங்கப்பா. உங்க மேரேஜ் சர்டிபிகேட்டை ஸ்னேகா என்கிட்ட தான் கொடுத்திருந்தா. அது தொலைஞ்சு போச்சு. அது தொலைஞ்சதுதான் இப்ப ரொம்ப குழப்பமா இருக்கு. இப்பதான் உங்க அக்கா மீனா கல்யாணம் முடிஞ்சிடுச்சே. ஏன் நீங்க 2 பேரும் உங்க ஃபியூச்சர் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? எங்க வீட்டுல கூட அண்ணி அம்மாவும் எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். அவ சும்மா அங்க வரமாட்டான். அதுக்குதான் உள்ள வந்திருக்கா. குடும்பத்தை கலைக்கணும், உன்னை பிரிக்கணும், ஸ்னேகாவை மருமகளா வரவிடாம தடுக்கணும். எல்லாமே நாசமா போனோம், வீணா போனோம், குடும்பம் சின்ன பின்னமா செதறி நடுரோட்டுக்கு வரணுன்றதுக்காக தான் உள்ள வந்திருக்கா. இந்த சிச்சுவேஷன்ல உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மேரேஜை எல்லாருக்கும் வெளிப்படுத்திடலாமே. இல்லை சார், நாங்களும் அதை பற்றி பேசணும். ஆனால் ஸ்னேகா அவங்க அத்திட்டு 50 லட்ச ரூபா வாங்கி பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு. இந்த சுச்சுவேஷனில் கல்யாணத்தை பற்றி பேசினா அவ்வளோ நல்லா இருக்காது சார். ஸ்னேகா மைண்டில் இப்போ திருப்பி கொடுக்கறத தவிர வேறு எதுவுமே மைண்டில் இல்லை சார். நானும் அதான் சொல்கிறேன். கேஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குப்பா. நிச்சயம் கண்டுபிடிச்சிருவாங்க. ராஜியை கன்வின்ஸ் பண்ணணும், அது நான் பண்றேன். அதுக்காக நீங்க ஏன் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இது அஃப்கோர்ஸ் என்னோட ஒப்பீனியன். எனக்கு அதான் தோணுது சார். 50 லட்சம் பணத்துக்கு நானும் தானே பொறுப்பு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உமா அந்த வீட்டுக்குள்ள இருக்க எங்க அப்பா அம்மா மனசுல ஸ்னேகாவை பத்தின விஷத்தை ஏத்திக்கிட்டே இருப்பா. ஒண்ணு உடனடியா உமா வீட்டை விட்டு வெளியே வரணும், இல்ல உடனடியா ஸ்னேகா உள்ள போகணும். அதுக்கு ஒரே வழி இந்த கல்யாணத்தை ஓப்பனா சொல்றதுதான். ஸ்னேகா மேலே அப்பாவுக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தால் அப்போ பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அம்மா அப்பாவை விட ஸ்னேகாவை தீவிரமாக வெறுக்கிறாங்க. அவங்களுக்கு கோவம் ஏற்றுறதுக்காக அண்ணி 24 மணி நேரமும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சாரி ஸ்னேகா, இதை வெளிப்படையாக பேசுகிறேன்னு நீ வருத்தப்படாத. ஐயோ, அதான் எனக்கும் தெரியுமே. 3 பேரையும் ஒரே நேரத்தில் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு. ஒருத்தராக சப்போர்ட்டுக்கு வரணும். அவசர அவசரமாக சேர்ந்து அதோட அவசரமாக பிரிகிறதுல எந்த அர்த்தமும் இல்லைண்ணே. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அடுத்த ஸ்டெப் ஸ்ட்ராங்காகவும் ஸ்டெடியாகவும் இருக்கணும்ண்ணே. கடைசி வரைக்கும் அது நிலச்சி நிற்கணும். சில பேர் அவசர அவசரமாக காதலிச்சுட்டு குடும்பம் நடத்திட்டு அவசர அவசரமாக பிரிஞ்சும் போயிடுறாங்க. என்ன சொல்றியா? என்னென்ன நான் பொதுவாக சொன்னேன். நீ பொதுவா சொன்னாலும் என்ன தானே குத்துது? கொஞ்ச நாள் எங்கள் கல்யாணத்தை தள்ளி போடலன்னு முடிவு எடுத்திருக்கோம். உடனே உங்க மேரேஜ் விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்னு நான் ஏன் இன்சிஸ்ட் பண்றேன்னா, என் வீட்டில் இருந்த உங்க மேரேஜ் சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சுப்பா. எனக்கு பிரதீப் தான் எடுத்திருப்பானோன்னு ஒரு டவுட்டு. ஆனா அப்படி இருந்தா அவன் ஊரையே கூட்டி எல்லார்கிட்டையும் புலம்பிருப்பானே. ஆனாலும் அவன் மேல ஒரு டவுட் இருக்கு. ஆனா யாரோ ஒருத்தர் அவன் பின்னாடி ஏங்குறாங்க. அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரலாம்ல? இது யாருன்னு எனக்கு தெரியும் சார். வேற யாராலையும் கெடுக்க முடியாது. இவங்க 2 பேரையும் கெடுக்க துடிக்கிற 2 கேடுகட்ட ஜென்மம் இந்த உலகத்துல இருக்காங்க. ஒன்னு கஜேந்திரன், இன்னொன்னு அவன் பொண்ணு உமா. அவங்கள தவிர வேற யாருமே கிடையாது. நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். அவங்க யோசிச்சு காயின் நகர்த்தி இவங்களை கெடுத்துட்டு இருக்காங்க. அந்த கெடுதலுக்கு ஆளாகாம உடனடியா இவங்க கல்யாண விஷயம் தெரிஞ்சுட்டா ரொம்ப ரொம்ப பெட்டர் சார். யோசிக்கிறோம் சார். எனக்கு ஒண்ணு புரியலங்க. ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும்போது தைரியமா போய் பண்ணிருக்கீங்க. இப்ப அந்த தைரியமே இல்லையே. ஆக்சுவலா பார்த்தா இப்பதான் அந்த தைரியம் ஜாஸ்தியா இருக்கணும். நீங்க 2 பேரும் சட்டப்பூர்வமான தம்பதிகள். உங்களை சட்டமே பிரிக்க முடியாதுப்பா. அப்புறம் தான்ப்பா மனுஷங்க. சரி சார், நானும் ஸ்னேகாவும் பேசி ஒரு முடிவுக்கு வரோம். தேவையில்லாம என் மேல பழிய போடாதீங்க. நான் அந்த 50 லட்ச ரூபாய் விஷயத்துக்காக மட்டும்தான் யோசிக்கிறேன். இல்லைன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இப்ப கூட ராஜுக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன்.
என்ன அவ தேவையில்லாம சண்டை போடுவா, போடட்டும். அதுக்கெல்லாம் நான் பயப்பட போறதா இல்ல. நீ உங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு, நான் அப்படியா? பாத்தீங்களா எப்படி சொல்றாருன்னு? ஏய், அவளுக்கு நான் இருக்கேன்ப்பா. சாரி சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. என் பொறுப்புகள் உனக்கு தெரியும் ஸ்னேகா. பிரிய கல்யாணத்தை நான் தான் பண்ணி வைக்கணும். ஆமா, எனக்கு யாருமே இல்லதான். எனக்கு எந்த உறவும் இல்ல. நான் அனாதை. அப்படியே இருந்துட்டு போறேன். எல்லா உறவுகளும் உங்க குடும்பத்துல இருக்கு. அதுக்காக தானே நான் உங்க குடும்பத்துக்குள்ள வரேன்னு சொல்றேன். அப்படி சொல்லு ஸ்னேகா. தட்ஸ் த ஸ்பிரிட். சரி சரி, சீக்கிரம் 2 பேரும் உங்க முடிவை சொல்லுங்கப்பா. சார். வா பிரதீப். காஃபி. நீ ஏன்பா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? பரவாயில்ல சார், இருக்கட்டும். நீ ஐஜியோட பையன், எப்போ அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். சரி, முக்கியமான விஷயம். அப்பா. அம்மா, வாவுமா. வாவுமா, எப்படி இருக்க? ஃபைன் பா. ஒரு நிமிஷம்மா. பிரதீப், இந்த பார்க் டவுன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு மாணிக்கம் மால் இருக்கான், டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அவரு துவாரகேஷ் நேஹாவோட மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு என்ன பண்ற? துவாரகேஷ் வீட்டுக்கு ஒன்று, ஸ்னேகா வீட்டுக்கு ஒன்று, ஆளுக்கு ஒரு காப்பி அனுப்பணும். அதானே சார்? எக்ஸாக்ட்லி. அப்பா, எப்போ இந்த நல்ல காரியம் நடக்கும்? நீ சொன்னா உடனே நடக்குமா? நம்மளை மீறி அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதை ரகசியமா வச்சிருக்காங்க. ஏன்னா 2 பேர் பக்கமும் பெரிய எதிர்ப்பு வரும், அதை சமாளிக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும். நிச்சயம் துவாரகேஷும் ஸ்னேகாவும் பிரிஞ்சிடுவாங்க. அப்பா, அதுக்கு முன்னாடி நான் அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல பிள்ளையாய்க்கிறேன். ஸ்னேகாவை பத்தின வெறுப்ப ஷியாமலா மனசுல நான் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்த முடியும். நீ என்ன செய்ய போறன்னு சொல்லுவோமா? அந்த கல்யாண புரோக்கர், அவரை பேர் என்னப்பா? கல்யாணராமன். அந்த ஆளை நாளைக்கே வர சொல்லுங்க. ஏன்னா நான் நேத்தே ஷியாமலாவுக்கு அவர் அனுப்பின போட்டோஸ்லாம் லேப்டாப்ல காமிச்சிட்டேன். அவங்களுக்கு சேலம் நகைக்கடைக்காரர் பொண்ணு மாலத்திய ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அதை விடுமா. ராகவனோட ரியாக்ஷன் என்ன? அதுதான் நமக்கு முக்கியம். அதை மட்டும் சொல்லு. அவர் 50-50 ஆசிலேஷன்ல இருக்காருப்பா. அவரை முழுசா சம்மதிக்க வைக்கதான் அந்த புரோக்கர் நாளைக்கே வரணும்னு சொல்றேன். அதை அவன் பர்ஃபெக்டா செய்வாமா. அவனுக்கு சரியான வாய். இந்த பாரு, எதுவா இருந்தாலும் நீ டைரக்டா இன்வால்வ் ஆகாத. ராகவன் எது சொன்னாலும் கேட்க போறது இல்ல. நீ பேசணும்னு நினைக்கிறத ஷியாமலா மூலமா பேசவே, நீ செய்யணும்னு நினைக்கிறத ஷியாமலா மூலமா செய். அப்போதான் இந்த வேலை ஈஸியா முடியும். ஷியாமலாவை சாதாரணமா இட போட்டுறத. இது பாருமா, ஷியாமலாவை உனக்கு கேடயமா யூஸ் பண்ணிக்கோ. அப்பதான் உனக்கு அடிப்படாது. ராகவன் கிட்டே தப்பிக்க முடியும். நல்ல ஐடியாப்பா. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான்மா. அந்த சேல நகைக்கடைக்காரன் குடும்பம் ரொம்ப ஜினுனான குடும்பம். அந்த குடும்பத்துக்கும் ராகவனோட குடும்பத்துக்கும் சம்பந்தம் பேசணுமான்றதுதான் என்னோட கேள்வி. அப்பா, அந்த ஸ்னேகா அங்க வரக்கூடாதுன்னா அவளை விட பெட்டர் சாய்ஸ் நாம காமிக்கணும். அப்பதான் ராகவன் குடும்பம் நம்மள நம்பும். நாம சாதாரணமா ஏதாவது காட்டினா இதுக்கு ஸ்னேகாவே பெட்டர்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அந்த பொண்ணு வரட்டும். அப்படியே வந்தா அவ எனக்கும் நன்றி விசுவாசமா இருப்பா, என் கண்ட்ரோல்லயும் இருப்பா. ஸ்னேகா துவாரகேஷ் வாழ்க்கையை விட்டு முழுசா விலகினதுக்கு அப்புறம் அந்த மாலத்திய வச்சு துவாரகேஷ ராகவன் குடும்பத்தை விட்டு பிரிச்சு வெளியில வீசிடலாம். ராகவன் குடும்பத்தை ஈஸியா நடுத்தெருவுல நிறுத்திடலாம். கரெக்டுமா?
நான் வீட்டுக்கு போகணும். என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. நான் வரமாட்டேன், நான் தரமாட்டேன். நான் வீட்டுக்கு போகணும். என்னை விட்டுருங்க, நான் வரமாட்டேன். எதையும் தரமாட்டேன். என்னை விட்டுருங்க. நான் எதையும் தரமாட்டேன். நான் எதையும் தரமாட்டேன். என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. நான் எதையும் தரமாட்டேன். நான் வீட்டுக்கு போகணும். நான் வீட்டுக்கு போகணும். என்னை விட்டுருங்க. நான் எதையும் தரமாட்டேன். நான் எதையும் தரமாட்டேன். நான் வீட்டுக்கு போகணும். நான் வீட்டுக்கு போகணும். என்னை விட்டுருங்க. என்னை விட்டுருங்க. நான் எதையும் தரமாட்டேன். எதையும் தரமாட்டேன். கொஞ்ச நேரம் சும்மாரு. ஏய், என்ன நடக்குதுங்க? ஆ ஓகே மேடம், நல்ல வேளை மேடம் நீங்க வந்துட்டீங்க. இந்த ஆள் கத்துற கத்தும் ஆடுற ஆட்டமும் தாங்க முடியல. ஒழுங்கா இன்ஜெக்ஷனும் போட்டுக்க மாட்டேங்கிறாரு, சாப்பிடவும் மாட்டேங்கிறாரு. இவருக்கு பைத்தியம் முத்திருச்சு மேடம். சரி, போய் வேற இன்ஜெக்ஷன் கொண்டு வாங்க போங்க. வீட்டுக்கு போகணும். தரமாட்டேன். விட்டுருங்க, விட்டுருங்க. நான் வீட்டுக்கு போகணும். நான் வீட்டுக்கு போகணும். எதையும் தரமாட்டேன். எதையும் தரமாட்டேன். இந்தாங்க மேடம். சிஸ்டர், நான் சொல்லும் போது லைட்ஸ் ஆன் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். வீட்டுக்கு போகணும். எதையும் தரமாட்டேன். எதையும் தரமாட்டேன். எதையும் தரமாட்டேன். நான் வீட்டுக்கு போகணும். நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகணும். எதையும் தரமாட்டேன். வீட்டுக்கு போகணும். நான் வீட்டுக்கு போகணும். ஏய், நான் வீட்டுக்கு போகணும். எதையும் தரமாட்டேன். கையை வச்சு புடிடா. எதையும் தரமாட்டேன். எதையும் தரமாட்டேன். சிஸ்டர் மேடம், போங்க. ஏய் பத்ரி, இங்க பாரு. பத்ரி, இங்க பாரு. டாக்டர் பத்ரி, பத்ரி, கேங்க அந்த டாக்குமெண்ட்ஸ், கேங்க அந்த டைரி சொல்லு. பத்ரி, பத்ரி, சொல்லு. ஒண்ணுதான் கேக்குறேன். எங்க அந்த டாக்குமெண்ட்ஸ், டைரி சொல்லு. ஏய், என்கிட்ட நானும் பாக்குறேன். கிட்டத்தட்ட 20 வருஷமா நான் புடிச்சு வச்சு இப்படி ரகசியமா அடைச்சு வச்சிருக்க. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கானே. இவனுக்கு ஒரு நர்ஸு, தனி வீடு, தண்ட செலவு. எதுக்கு இந்த அவஸ்தை? இவனை பேசாம கொன்னுட வேண்டியதானே. ஏய், டாக்டர் பத்ரிய சாதாரணமா எடை போடாத. இவனை கொல்றது பெரிய காரியமா என்ன? ஆனா 20 வருஷமா இவனை கொல்லாம இதே நிலைமையில மெயின்டைன் பண்றேன்னா நான் என்ன முட்டாளா? கருணாகரனுக்கு எதிரா எனக்கு இருக்க துருப்பு சீட்டு 2. 1 இந்த பத்ரி, இன்னொன்னு திவாகர். பத்ரி என்னோட கஸ்டடியில இருக்கா. ஆனா திவாகரை காணும். ஒரு நாள் வருவான், நிச்சயமா வருவான். திவாகர் எங்க இருக்கானு ஒருவேளை இந்த பத்ரிக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும். யாருக்கு அந்த பத்ரி? யாருக்கு அந்த திவாகர்? இவங்க 2 பேருமே கருணாகரனோடையும் ஏன் ஹாஸ்பிட்டலோடையும் ஏன் கடந்த கால வாழ்க்கையோடையும் சம்பந்தப்பட்டவங்க. இவன் கிட்டதான் ஹாஸ்பிட்டலோட கணக்கு வழக்கு, கருணாகரன் கையெழுத்து போட்டு கொடுத்த சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, கருணாகரனுக்கு டைரி எழுதுற பழக்கமும் இருந்தது. கஸ்தூரி பத்தின குறிப்புகளை, அவ மேல இருந்த சந்தேகங்களை அதுல நிச்சயமா கருணாகரன் எழுதியிருப்பான். கஸ்தூரி அவன் கொலை செஞ்சதுக்கு அப்புறம் கருணாகரன் இவனை சந்திச்சு இவனை நம்பிதான் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸையும் அந்த டைரியும் ஒப்படைச்சிருக்கான். இவன் அதை எங்கேயோ மறைச்சு வச்சிட்டான். அதனாலதான் இவனை நான் புடிச்சு அடைச்சு வச்சிருக்கேன். இப்ப கருணாகரன் இவனை தான் தேடிட்டு இருப்பாரு. ஆனா இவன் அவர்கிட்ட மாட்ட மாட்டான். இவன் நம்மளை பொறுத்த வரைக்கும் பொக்கிஷோடா. நமக்கு தேவைப்படுற நேரத்துக்கு நிச்சயமா உதவுவான். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி வச்சிருக்க போறேன்? இவன் கொஞ்சம் தெளிஞ்சு அந்த டாக்குமெண்ட்டும் டைரியும் எங்க இருக்குன்னு சொல்லிட்டா போதும். அடுத்த நிமிஷம் இவன் கதை க்ளோஸ். கருணாகரனை ஜெயிக்கிறதுக்கும் அவனை அழிக்கிறதுக்கும் அந்த டாக்குமெண்ட்டையும் டைரியும் தான் நான் முழுசா நம்பியிருக்கேன். அதே மாதிரி
கருணாகரனும் அதை தான் நம்பிட்டு இருப்பாரு. அதனால கருணாகரன் கண்ணில் மட்டும் இவக்கு என்னைக்குமே பற்றவே கூடாது. அப்படிப்பட்டா நாம தீந்தோம். இவ்வளவு விஷயம் இருக்கா? ம், சரிக்கா, இன்னைக்கு இவன் கண் முழிக்க மாட்டான். இன்னொரு நாளைக்கு நம்ம வருவோம். ஏய் பத்ரி, இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, நாளைக்கு நீ மாட்டுவ. நர்ஸ் மேடம், நீங்க பாரு, இவனுக்கு கொடுக்கற இன்ஜெக்ஷனோட டோசேஜ இனிமே குறைச்சுக்க. இனிமே எப்பவுமே மயக்கத்துல இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. 20 வருஷமா இதே நிலைமையில தான் இருக்கான். இனிமே அவன் மயக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளியணும். அந்த கருணாகரன் வெளியே வந்தாச்சு. அதனால இவன் பேச வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இவன் பேச ஆரம்பிக்கணும். இங்க டியூட்டி நர்ஸ் மாறும்போது நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன பாரு. ஓகே மேடம். நான் புது மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்றேன். அதுதான் இனிமே அவனுக்கு கொடுக்கணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்க மேடம். காலையும் கையிலையும் சங்கிலி கட்டிருக்கிறதால தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லதான். இருந்தாலும் உன்னோட சேஃப்டிக்காக ஒரு செக்யூரிட்டி போடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆமா, உங்க ஆப்சன்ஸ்ல வர இன்னொரு நர்ஸ் ஒழுங்கா பாத்துக்கிறாங்களா? நல்லா பாத்துக்கறாங்க மேடம். சம்பளம் எல்லாம் கரெக்டா வந்துருதுல? வந்துருது மேடம். 2 பேரும் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். இவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா இல்ல காணாம போனானா உங்க 2 பேரையும் தொலைச்சு கட்டிடுவேன். ஜாக்கிரதை. இல்ல மேடம், நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். சார் வணக்கம். நீங்க ஷியாமலா மேடம் இருக்காங்களா? ஷாமலா எப்போ மேடம் ஆனாங்க? என் பேர் கல்யாணராமன். நான் ஒரு திருமண உதவி ஏற்பாட்டாளர். திருமண உதவி? அதாவது சார், தமிழ்ல சொன்னா மேரேஜ் புரோக்கர். ஓ, அப்ப அது செந்தமிழா? மேடத்தை கோயில்ல பார்த்தேன் சார். சில வரன்களை பத்தி பேசணும். கல்யாணம் சார், நீங்க ரொம்ப லேட்டு. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல சார், உங்களுக்கு தெரியாது. நீங்க மேடத்தை கூப்பிடுங்க, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். மேடத்துக்கு என்ன நல்லா தெரியும். எத்தனை மேடம்? அடேங்கப்பா. கூப்பிடுறேன். ஷாமலா மேடம், ஷாமலா மேடம். அடே ஷாமலா. இருங்க, வந்துட்டேன். உள்ள வாங்க. உட்காருங்க. உமா, இந்த காய கழுவி குழம்புல போட. அவர் கூப்பிடுறாரு. அவர் வெளியில போகும்போது நான் போய் என் முகத்தை காட்டலன்னா அவருக்கு போனா மாதிரியும் இருக்காது, காரியம் ஆனா மாதிரியும் இருக்காது. நான் வரேன். ஐயோ அத்தை, அங்க வந்திருக்கிறது நம்ம ஆளுதான். நம்ம ஆளா? அதாவது நாம அன்னைக்கு துவாரகேஷ்க்கு கல்யாணத்துக்கு சில பொண்ணுங்க போட்டோவை லேப்டாப்ல பார்த்தோம்ல, அதுல கூட நீங்க 2 பொண்ணோட போட்டோவை செலக்ட் பண்ணீங்களே. குடும்ப பாங்கா என்ன மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்களே. இல்லையே, அதுல ஒண்ணுதான் உன்ன மாதிரி, இன்னொன்னு என்ன மாதிரின்னு சொன்ன. சரி, இப்ப அதுவா பிரச்சனை? 2மே உங்கள மாதிரினே வச்சுக்கோங்க. அந்த போட்டோஸ் அனுப்புன மேரேஜ் புரோக்கர் வந்திருக்காரு. நீ இத சொல்லவே இல்லையே. ஆக்சுவலி அவரு காலையில வரேன்னு போன் பண்ணப்போ நீங்க குளிச்சிட்டு இருந்தீங்க. அப்புறம் குஷிய ஸ்கூலுக்கு அனுப்புற டென்ஷன்ல நான் தான் மறந்துட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, யாருன்னு பாக்குறேன். அத்தை, பிரச்சனை என்னன்னா அவரை ஏன் மூலமா வந்த புரோக்கர்னு மாமாவுக்கு தெரியக்கூடாது. அது மாமாவுக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிடும். வாஸ்தவம் தான். இது நான் கொண்டு வரேன்னு அவருக்கு தெரிஞ்சா சட்டுன்னு வேண்டான்னு ஒரே வார்த்தையில சொல்லி என்ன ஒதுக்கி தள்ளிடுவாரத்த. அதனால அவரு உங்களுக்கு தெரிஞ்ச புரோக்கர். நீங்க அவரை கோவில்ல பாத்தீங்க. உங்க மூலமா வந்த வரன்னு சொன்னாலும் மாமாவுக்கு பிடிக்கலன்னா என்ன ஒதுக்குற மாதிரி உங்களை ஒதுக்க முடியாதுல்ல அத்த. உங்க பவரே இந்த வீட்ல வேறதானே அத்த. நீங்க ஒரு காரியத்துல முன்னாடி நின்னா மாமாவால உங்களை எதிர்க்கவோ உங்களை ஒன்னும் சொல்லவோ முடியவே முடியாதே. அதுக்கு பெரிய உதாரணம் என்ன நீங்க இந்த வீட்ல சேர்த்தது.
மாமாவால ஒண்ணும் பண்ண முடியலையே. கரெக்ட், நீ கரெக்டா சொன்ன. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் என்னதான் வெளியில முறப்பா மூஞ்சி வச்சுக்கிட்டாலும் என்ன நினைச்சா அவருக்கு உள்ளுக்குள்ள அப்படியே கிர்ன்னு ஒரு ஷிவரிங் இருக்கும். அத அவரு கவரிங் பண்ணிட்டு தான் பேசுவாரு. நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட உமா, நீ ரொம்ப ஷார்ப். அதான் அத்தை, அவரு உங்களுக்கு தெரிஞ்ச புரோக்கர் மாதிரி, இது நீங்க கொண்டு வந்த வரன் மாதிரி. அப்படியே கொஞ்சம் பில்டப் பண்ணி பேசுங்களேன். அத்தை, புரோக்கர் முன்னால நம்ம குடும்ப கெத்த விட்டு கொடுக்காம பேசுங்க. இது ரொம்ப பெரிய இடம் அத்தை. எனக்கு ஈக்குவலான கோடீஸ்வரி பொண்ணோட வரன். இனிமே நீங்க சிங்கிள் கோடீஸ்வரி இல்ல, டபுள் கோடீஸ்வரி. நீங்க சாதாரண கோடி விட்டு மாமியார் இல்ல அத்தை, கோடீஸ்வரி மாமியார். நீ இவ்வளவு சொல்லிட்டல்ல, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அடே ஷாமளா, இருங்கத வந்துட்டேன். இப்ப பாரு நீ என்ன. ஐயோ